தேவன் மேல நம்ம வச்சிருக்கிற பக்தி வைராக்கியம் அவரை அறிந்து கொள்கிறதுனால வருகிறது. தேவன் மேல நம்ம பக்தி வைராக்கியம் என்பதோ, நம்மளுக்கு அந்த வைராக்கியன்ற தமிழ் வார்த்தை வந்து எதுக்கு பயன்படுத்துறோம்னா, கூடுதலா நெகட்டிவ்க்கு தான் நம்ம பயன்படுத்திக்கிறோம். அதனால நான் பக்தி வைராக்கியம் பாராட்டுறேன்னு எல்லாரும் திட்டுறது பக்தி வைராக்கியம் இல்ல. ஜீசஸ் எந்த இடத்துலயும் அப்படி செய்யல. ஒரு இடத்துல அவருக்கு தேவனுடைய ஆலயத்தை அவங்க கல்லர் கொகையாக்கும் போதோ, அந்த இடத்துல அதிகாரமா சாட்டி எடுத்தார். எடுக்க வேண்டிய வந்துச்சு எடுத்தார். உங்களுக்கு விளங்குச்சுங்களா? இந்த தேவனுக்கு என்று நீ வைராக்கியம் பாராட்டினா அவரும் உனக்கு வைராக்கியம் பாராட்டுவார். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் தேவனுக்கு வைராக்கியம் பாராட்டினார்கள். அந்த தேவன் அவர்களுக்கு வைராக்கியம் பாராட்டி 3 பேர் அக்கினியில போடுறாங்க. 4வது ஒரு தேவ தூதன் அவர்களோடு கூட உலாவும்படியாக கர்த்தர் பாதுகாத்தார். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ மேல வைராக்கியமா இருந்து பொறாமப்பட்டு அவனை ராஜா கூட தள்ளினவருடைய வைராக்கியம் ஜெயிச்சுச்சா? அல்லது ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவரை பார்த்து ராஜா சொல்றது, என் தேவர்களுக்கு நீங்க என்ன பண்ணல? ஆராதனை செய்யல. அப்போ நேபுகாத் நேச்சார் தேவர்கள் மேல ஒரு பக்தி வைராக்கியம் வச்சிருந்தானே, அது ஜெயிச்சுச்சா? ரெண்டுமே ஜெயிக்கல. கடைசியில எதுதான் ஜெயிச்சுச்சு? ஜீவனுள்ள தேவனாகிய அந்த கர்த்தர் மேல வச்சிருந்த சாதாரணமான இந்த அடிமைகளுடைய வைராக்கியம் தான் அல்டிமேட்டா ஜெயிச்சுச்சு.